வணக்கம் தொடர் அவர்களே. வணக்கம் சார். ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போல விஜய் அரசியல் வந்திருக்காருல்ல, அவர் எம்ஜிஆர் போல ஜெயிக்க முடியுமா, எம்ஜிஆர் போல வர முடியுமா விஜயால? எம்ஜிஆர் போல யாரும் வர முடியாது. எம்ஜிஆர் அவர் ஒரு தெய்வ பிறவி. அவர் மாதிரி இன்னொருத்தர் வரணும்னாக்கா டூப்ளிகேட் தான் வர முடியும். பட் ஆனால் அவரோட அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனியெல்லாம் நடிகர்கள் ஜெயிக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு எனக்கு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இப்போ விஜய் சிஎம் வர முடியாது சொல்றீங்க நீங்க? சிஎம்ஐ இப்போ உடனேலாம் வர முடியாது. மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா இன்னும். ஆனால் அந்த நடிகர்கள் வந்தால் நம்ம குறையெல்லாம் தீர்த்துருவாங்க அந்த மக்கள்கிட்ட இன்னும் அந்த அபிப்பிராயம் இருக்கு. ஆனால் என்கிட்ட அந்த அபிப்பிராயம் என்னைய பொறுத்த வரைக்கும் அது இல்லை. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ எம்ஜிஆர் போல மற்ற நடிகர்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் எம்ஜிஆர் போல மற்ற நடிகர்லாம் வர முடியாது, ஏன் ப்ரோ? இல்லை, அது அவர் ஒரு கரிஷ்மா லீடர். அவர் சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி அவர் யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி இருக்கிற வரைக்கும் அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தவர். மற்றவங்களாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மக்கள்கிட்டயே அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கும் கிடையாது. ரெண்டாவது அவரை மாதிரியெல்லாம் யாரும் இனிமேல் அது சரித்திரமே படைக்க முடியாது. அது ஒருத்தர் தான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர் ப்ரோ? எனக்கு பிடிச்ச முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான். இப்போ லாஸ்டா ஜெயலலிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அந்த கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.